வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று மாலை திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக தஞ்சாவூரில் தனியார் ஹோட்டலில் தங்கினார். இன்று காலை தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதல்வர் அங்கிருந்தவர்களிடம் திமுக வேட்பாளர் முரசொலிக்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் தஞ்சை காமராஜர் காய்கறி மார்க்கெட் பகுதியில் வாக்கு சேகரித்தார். ஹோட்டலுக்கு சென்ற அவர் வழியில் டீ கடையில் டீ குடித்தார். ஓட்டு சேகரிப்பின் போது குழந்தைகள், பொதுமக்கள் உள்ளிட்டோருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். அப்படியே எடுத்துங்கம்மா செல்ஃபி. தேர்தலையொட்டி பணம் மற்றும் மது கடத்தலை தடுக்க புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் போலீஸ் உதவியுடன் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி திண்டிவனம் சாலை ஜிப்மர் எல்லைப் பகுதியில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக எஸ்பிஐ ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வந்த தனியார் நிறுவன வாகனத்தை சோதனை செய்தனர். சோதனையில் 500 ரூபாய் புதிய நோட்டுகளும் பழைய நோட்டுகளும் இருந்தன. அவற்றிற்கு உரிய ஆவணங்கள் இல்லை. அவர்கள் வைத்திருந்த ஆவணத்தில் ஜனவரி 21ஆம் தேதி பணம் எடுத்ததற்கான ஆதாரம் மட்டுமே இருந்தது. சந்தேகமடைந்த அதிகாரிகள் வாகனம் மற்றும் அதிலிருந்த 2 பேரை புதுச்சேரி அரசு கருவூல அலுவலகத்திற்கு கொண்டு வந்து பணத்தை எண்ணி பார்த்தனர். 3,47 லட்சம் ரூபாய் இருந்தது. மேலும் 98 லட்சம் ரூபாயை ஏடிஎம் இயந்திரங்களை நிரப்பியதாகவும் 1 கோடி ரூபாய் வங்கி அலுவலகத்தில் உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஒட்டுமொத்தமாக 5 கோடிக்கு மேல் பணம் பரிமாற்றம் செய்ய இருந்தது. உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட கணக்கு கருவூலகத்தில் வைக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இருந்தால் முறையான விசாரணைக்கு பிறகு பணம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தெரிவித்தார். மாலை 6:30 மணி அளவில் ARO 3 தட்டாஞ்சாவடி கதிர்காமம் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இந்திரா நகர் கோரிமேடு எல்லையில் ஃபிளைங் ஸ்குவாடு வாகன சோதனை செய்த பொழுது ஒரு வாகனத்தை வெரிஃபை பண்ணப்ப அது CMS இன்ஃபோடெக்ன்ற கம்பெனிக்கு சொந்தமானது. அவங்க ஏடிஎம்ல பணத்தை நிரப்புற பணியை செய்யறதா சொன்னாங்க. அவங்களுடைய ஆவணங்களை பார்த்தபோது 5,47 லட்சம் ரூபாய் காலையில் அவங்க எடுத்ததாகவும், இந்த வாகனத்தில் 3,47 லட்சம் ரூபாய் இருக்கிறதாகவும், 98 லட்சம் ரூபாய் ஏடிஎம்ல வச்சுட்டதாகவும் சொன்னாங்க. மீதி 1 கோடி டேலி ஆகல. அதை பற்றி விசாரித்த பொழுது அவங்க அலுவலகத்தில் இருக்கிற வேலட்டில் வச்சுட்டதாக சொன்னாங்க. அதுக்கான ஆவணங்கள் கேட்கும் பொழுது அந்த ஆவணத்தில் சில சந்தேகங்கள் இருந்தது. அதனால சந்தேகத்தின் அடிப்படையில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்களும் உடனடியாக அதை வெரிஃபை பண்ணாங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியாக இருந்துச்சு. ஒரிஜினல் ஆவணங்கள் எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் அவங்களால ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு கொடுக்க முடியலன்றதுனால, இரவு நேரமானதுனால இந்த பணத்தை சேஃப் கஸ்டடியில் வைக்கிறதுக்கு நம்ம ட்ரெஷரியில் கொண்டு வச்சிருக்கோம். நாளைக்கு காலையில் இன்கம் டேக்ஸ் அந்த ஏஜென்சிக்கு சம்மன் பண்ணி ஒரிஜினல் ஆவணங்கள்லாம் பரிசீலனை பண்ணி அது சந்தேகத்துக்குரிய ஆவணங்களையும் ஒரிஜினலை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அதுக்கு மேல் நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால பொதுமக்கள் தேர்தல் சமயத்தில் பணம் எடுத்துட்டு போறதுக்கு 50,000 வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். அதுக்கு மேலே எடுத்துட்டு போனால் உரிய ஆவணங்கள் இருக்கணும். அந்த ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துட்டு போனால் பறிமுதல் செய்யப்படும். அதனால இந்த மாதிரி தொந்தரவுகளை சமாளிக்கணும்னா நீங்க உரிய ஆவணங்கள் இன்றி பணம் எடுத்துட்டு போகாதீங்க. வாகன சோதனை இன்னும் இன்டென்சிஃபை செய்யப்படும். அதனால பொதுமக்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். கரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர், சின்னசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள், அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்.
சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். இப்ப 900 ரூபாய் சிலிண்டரோட விலை, சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். அப்ப எவ்வளவு குறைக்கணும்? 400 ரூபாய் குறைக்கணும். அப்ப 100 ரூபாய் குறைக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்டு தமிழக மக்களை ஏமாத்துறீங்களே, அது என்னாச்சு? அது வேற மாதிரியா? அது வேற வாயா? ரைட், அது நாரவாயின்னு இருக்கு. அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை, இன்னைக்கு பெட்ரோல் கிட்டத்தட்ட 100 ரூபாய், அதை 75 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. எப்படி? பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு வழங்கப்படும், டீசல் விலை 65 ரூபாய். நான் கேட்கிறேன், தேர்தல் அறிக்கையில பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 3 ரூபாயும் குறைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள் சட்டமன்ற தேர்தலில். அது என்னாச்சு? இப்ப 25 ரூபாய் குறைக்கிறாங்களாம் பெட்ரோலுக்கு, டீசலுக்கு அதுக்கு 25 ரூபாய். அதுக்கப்புறம் தமிழகத்தில் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். எப்படி? தமிழகத்தில் மாணவர்கள் கல்விக்காக வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். அதுக்கு அடுத்தது 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். இது எல்லாமே அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான். இது எல்லாமே அன்னைக்கு சொன்னது அப்படியே திருப்பி காப்பி பண்ணி சேர்த்து போய் சொல்லிட்டான். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இண்டி கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள தண்டுபத்து கிராமத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பி பேசினார். தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன வழியில தமிழ்நாட்டுக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி, நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உறுதுணையாக, வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது நீ காசு கொடுத்தா கொடுக்காட்ட போ, நான் இருக்கிறேன் என் மக்களை பாதுகாப்பதற்கு என்று நின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு என்னென்ன வழியில தொல்லை கொடுக்க முடியுமோ கொடுக்கறதுக்குன்னு ஒரு கவர்னர் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த கவர்னரை வழிக்கு கொண்டு வருவதற்கு கடைசியில சுப்ரீம் கோர்ட் தான் சாட்டை எடுக்க வேண்டி இருந்தது. நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு ஏதோ உலகத்தின் சட்டங்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு ஒரு மிரட்டல் போட்டதும் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம பதவி பிரமாணத்தை செய்துவிட்டு அடங்கி கிடக்கிறார். திண்டுக்கல் தொகுதியில் வெள்ளியன்று இரவு அருண்குமார் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வத்தலகுண்டு பைபாஸ் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு டெம்போ வாகனத்தில் நகைகளை எடுத்துக்கொண்டு வத்தலகுண்டு நிலக்கோட்டை வழியாக 3 பேர் மதுரைக்கு சென்றனர். வாகனத்தை சோதனை செய்து டிரைவர் உட்பட 3 பேரிடம் விசாரணை செய்த தேர்தல் பறக்கும் படையினர் தங்க நகைகளை கணக்கிட்டனர். நகைகளின் மதிப்பு ரூபாய் 3,79,850 ரூபாய் என தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள் நகைக்கான உரிய ஆவணங்களை கொடுத்துவிட்டு நகைகளை பெற்றுச் செல்லலாம் என சம்பந்தப்பட்ட நகைக்கடை உரிமையாளர்களிடம் தெரிவித்தனர். ரூபாய் 3,10,00,000 மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து ஆதரவாளர்களை திரட்டி ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது சொந்த ஊரான பெரியகுளத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு ஆதரவாளர்களுடன் வந்தார். கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். सह कुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवर्धदाः दत्तं राजाङ्गद्वारे सर्वकार्येषु जय विजय प्राप्तदाः दत्तम् उन्नत पदवी प्रदाः दत्तं श्रीवरराजस्वामिने नमः परिपूर्ण कृपा कटाक्ष दत्तं श्रीवरराजस्वामिने नमः दिव्य शरणारविन्दयोः तुलसीदलेन दिव्य नामावलिं करिष्ये. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கிராமத்தில் பழமை வாய்ந்த வள்ளி தேவானை சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர விழா துவங்கியது. நேற்று இரவு திருக்கல்யாணம் நடந்தது. இன்று காலை தேரோட்டத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாளைய சுவாமிகள் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தேரடியில் கூடியிருந்த பக்தர்கள்
விவசாய நிலங்களில் விளைந்த தானியங்களை தேரடியில் வீசி நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். மாவட்டம் குமாரபாளையம் காவேரி நகர் பத்ரகாளியம்மன் கோவில் கட்டுமான பணிகள் முடிவடைந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. பெண்கள் மஞ்சள் ஆடை அணிந்து பாலக்கரை காவிரி ஆற்றில் நீராடி புனித நீரை கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். 4வது யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டது. பக்தர்கள் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். பிஜேபியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக மரியாதைக்குரிய நம்முடைய மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் நமச்சிவாயம் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உள்துறை அமைச்சராகவே இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும். ஏன்னா அவர் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான துறைகளுடைய அமைச்சராக இருக்கிறார். போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய சமநிலை பாதிக்கப்படும். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, வேட்பாளர்களுடைய மத்தியில ஒரு சமநிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேர்தல் செலவினங்கள், அவங்களுடைய சலுகைகள், மற்ற பிரச்சனைகள் எல்லாத்திலும் தேர்தல் ஆணையம் தலையிடுது. இன்னைக்கு அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு, காவல்துறை கையில் வச்சிருக்காரு, நிறைய டிபார்ட்மெண்ட் கையில் இருக்குது. அவர் அந்த பதவியிலே இருந்து கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தா புதுச்சேரி அரசினுடைய பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகள், காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகள் அவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு இது சமநிலை பாதிக்கப்படும். இதை இந்திய தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ளணும். இல்ல அப்படிலாம் சட்டப்படிலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாலும், ஏற்கனவே நம்மளுடைய மாநிலத்துல இதே போன்று ஒரு நிலை, கண்ணன் அவர்கள் உள்துறை மறைந்த மக்கள் தலைவர் கண்ணன் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த போது அவர் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிட்டார். அப்ப தானாக முன் அந்த உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிட்டார். அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை இங்க இருக்கின்ற பிஜேபி அரசு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லைன்னா இது சம்பந்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிமுக சார்பில் இது குறித்த பல்வேறு விதமான எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சம்பந்தமா நாங்க தெளிவா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்புறோம். கரூர் மாவட்டம் குடகனாறு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குடகனாறு வல்லுநர் குழு அறிக்கையை நீண்ட காலமாக கிடப்பில் போட்டுள்ளது. வெளியிட மறுக்கும் தமிழக அரசை கண்டித்தும் குடகனாறு உரிமையை பெற்றிட தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாக வெள்ளியடை பகுதியில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது.